Hi, top 5 powerful study tips for students. Number 1, Pomodoro technique. Pomodoro techniqueனா ஒண்ணும் இல்லங்க. 25 மினிட்ஸ் படிங்க. 5 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. இதையே 4 சைக்கிள்ஸ் நீங்க ரிப்பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு லாங் டியூரேஷன் ஒரு 15 மினிட்ஸ் கூட நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க படிச்சீங்கன்னா, உங்களால ஃபாஸ்ட்டா லெசன்ஸ கவர் பண்ண முடியும். நம்பர் 2 ஸ்டடி அட் பீக் ஹவர்ஸ். நீங்க நைட் ஓவ்ல இல்ல ஏர்லி பேர்டான்னு பாருங்க. எந்த டைம் படிச்சா உங்க மைண்ட் ஷார்ப்பஸ்ட்டா இருக்குன்னு பார்த்துட்டு, அந்த டைம் சூஸ் பண்ணி நீங்க படிக்கலாம். நம்பர் 3 யூஸ் மைண்ட் மேப். விஷுவல் லேர்னர்ஸ் இது உங்களுக்காக தான். மைண்ட் மேப் யூஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டா உங்களால மெமரைஸ் பண்ண முடியும். நம்பர் 4 பிளட்டிங் மெத்தட். பிளட்டிங் மெத்தட் அப்டின்னா, ஒரு டாபிக் நீங்க எடுத்து படிக்கிறீங்கன்னா, படிச்சு முடிச்சுட்டு வந்த உடனேவே ஒரு பேப்பர் எடுத்து நீங்க என்னலாம் படிச்சீங்கன்னு எழுதி பாருங்க. எந்த இடத்த நீங்க மறந்துட்டீங்க, இல்ல எந்த இடத்துல ஸ்டக்கப் ஆறீங்களோ, அந்த பேஜ எடுத்து திரும்ப நல்லா படிச்சுட்டு திரும்பவும் எழுதி பாருங்க. அப்பயும் வரலன்னா, திரும்ப மறுபடியும் படிங்க. இந்த மாரி நீங்க பெர்ஃபெக்ட்டா ஆற வரைக்கும் கரெக்ட்டா எழுதி பார்த்து படிச்சீங்கன்னாக்கா, உங்களால ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண முடியும். 5 மேக் எ ஸ்டடி ரொட்டீன். டெய்லி கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியங்க. ஒரு பிளானர் எழுதிக்கோங்க. உங்க ஸ்டடி டைம் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தொடர்ந்து 4 நாளைக்கு இதுதான் என் ஸ்டடி டைம் ஃபிக்ஸ் பண்ணி படிச்சு பாருங்க. 5த் டே அதுவே உங்களுக்கு ஒரு ஹாபிட் ஆயிடும். இத நீங்க டெய்லி கன்சிஸ்டன்ஸா ஃபாலோ பண்ணக்குள்ள நீங்களே ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேட் ஆயிடுவீங்க. ஸ்டூடண்ட்ஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ஆல் தி பெஸ்ட்.